பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்ச நாச்சும் ஸ்பெல்லிங் தெரியுமா, அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரியுமாங்கிறது இப்போ இருக்க பொலிட்டீஷியன்ஸ் தெரியுமான்னு தெரில. இன்னைக்கு ஜனநாயகம் பார்த்துட்டு நீங்கள் கண்ணீர் விடுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. அதுதான் கருத்தியலே இல்லாத அரசியல் சினிமா மோகத்தில் மட்டுமே ஆன ஆட்சியா இப்போதைய ஆட்சி இருக்கு. அது வந்து இந்த ஆட்சி வந்ததுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாம வெறும் கல்ட் மென்டாலிட்டி, மாப் மென்டாலிட்டியில இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டினைல் ஆஃப் அவர் ரைட்ஸ் வந்து இஸ் நெவர் அக்செப்டபிள். அதை நம்மளே வந்து அடுத்தவன் புடுங்கிறது ஒன்று, நானே தாராளமா என் ரைட்ஸை விட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு இது. அதனால கொஞ்ச நாச்சும் ஸ்பைனை வளர்த்துக்கோங்க, பொலிட்டிக்கலா கொஞ்சம் அவேரா இருங்க, ரேஷனலா இருங்க, ஹியூமன் பீயிங்கா இருங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா எனக்காண்டி குரல் கொடுக்க வேண்டியதுல முதல் இடத்துல இருக்கிறது சிஎம்ஆ இருக்கணும். அவர் படத்தை ப்ரமோட் பண்றது இஸ் நாட் மை பிசினஸ். ஆனா நீங்க எதை சூஸ் பண்றீங்க, படமா உங்க மக்களா அப்படிங்கறது இருக்குல்ல. அஸ் சிஎம்ஆ நீங்க எதை சூஸ் பண்ணணும்னு, அப்ப அந்த இடத்துல சிஎம் பண்ணது ஹைலி கண்டம்னபிள். இது வந்து நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது. இந்த மாப் மென்டாலிட்டி நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது. வி ஷுட் கர்டைல் திஸ். ஹோப் people will definitely learn politics.